The girl completely shocked ஆயிட்டாள். அவள் பார்த்தப்போ sea water suddenly recede ஆகி பீச்ல இருந்த மக்கள் எல்லாம் ஸ்கிரீம் பண்ணியும் ரன் பண்ணியும் ஆரம்பிச்சாங்க. அந்த கேர்ள் ஏதோ புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவள் கண்கள் ஓஷன் மிடிலுக்கு போனது. அங்கிருந்து ஒரு ஜிகாண்டிக் புயல் வந்து கொண்டிருந்தது. அந்த டெரிஃபைங் சீன் பார்த்தவுடன் எல்லோரும் பேனிக்ல ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த கிரவுட்ல ஒரு சிறிய கேர்ள் ரன் பண்ணும்போது கீழே விழுந்துட்டாள். அவள் அப்பா அதை பார்த்ததும் உடனே அவளை காப்பாற்ற ஷீல்டு மாதிரி கவர் பண்ணினார். சிலர் ரன் பண்ணும்போது அந்த மேனையின் கால்களில் மேல் கூட அடித்து ஓடினாங்க. எல்லோரும் ஓடி போன பிறகு அந்த மேன் பேக்கை பார்த்தார். சுனாமி மிகவும் அருகில் வந்துவிட்டது. அந்த சுனாமி ஒரு பிரிட்ஜ் ஹைட்டை விட உயரமாக இருந்தது. மரணத்தைப் போலத்தான் தோன்றியது. பிரிட்ஜ் மேல் ஓடினவர்கள் கூட அந்த சுனாமியால் சுருண்டு போனார்கள். ஒரு ஹக் வெவ் சிட்டியை ஸ்ட்ரைக் பண்ணியது. அடுத்த நொடியிலேயே முழு சிட்டி புயலின் கிராபில் சிக்கியது. 15 வினாடிகளில் ஹால் சிட்டி வாட்டர் கீழ் போயிற்று. இன்சைட் சிட்டி இருந்த மற்றவர்கள் எஸ்கேப் பண்ண ஈவன் சான்ஸும் கிடைக்கல. அந்த வாட்டர் கரண்ட் அவர்களை ட்ரவுன் பண்ணிவிட்டது. மேசிவ் பில்டிங்ஸ் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி கலாப்ஸ் ஆயிட்டது. இன் நோ டைம் முழு சிட்டி வாட்டருக்குள் போயிற்று. அந்த பில்டிங்ஸ்ல ஒன்றுக்குள்ளே ஒரு கேர்ள் லிப்டுக்குள் ட்ராப் ஆயிருந்தாள். வாட்டர் ரைஸ் ஆக அவள் ட்ரவுனிங். சில நிமிஷத்துக்கு பிறகு வேவ்ஸ் கால்மானதும் வாட்டர் ரிசீடாக ஆரம்பிச்சது. அதே பில்டிங்ல ஒரு சிறிய கேர்ள் கரண்டா டிராக் ஆகி கொண்டிருந்தாள். அவள் பின்னால் இருந்த கிளாஸ் விண்டோ புயலால் ஆல்ரெடி ஷேட்டட். அவள் ஃபாதர் ரீச் பண்ணும் முன் கீழே ஸ்லிப் ஆனாள். லாஸ்ட் மோமெண்ட்ல அவர் அவள் கைப்பிடிச்சார். கேர்ள் பயந்திருந்தாலும் ஃபாதர் டைட்டாக பிடித்து ஃபுல் ஸ்ட்ரெங்தோடு அவளை புல் பண்ணினார். வாட்டர் ரிசீட் ஆகும் போது மக்கள் ஃபோர்ஸாக டிராக் ஆயிட்டு இருந்தாங்க. இருவர் ஒரு போலுக்கு கிளிங் பண்ணினாங்க. அப்ப சூடனா அவர்கள் டிரான்ஸ்பார்மர் ஐ பார்த்தாங்க. அதில் 11,000 வோல்ட் மின்சாரம். அது தண்ணீருக்குள் விழுந்ததும் அருகில் இருந்த எல்லோரும் எலக்ட்ரோக்யூட் ஆகி டெத். ஆனா அந்த 2 பீப்புள் சர்வைவ் பண்ணினாங்க. ஏன்னா அவர்கள் போலுக்கு கிளைம் பண்ணி இருந்தாங்க. மீன்வைல் மற்றொரு பில்டிங்ல ஒரு மேன் லிஃப்ட் டோர் ஓபன் பண்ணி இன்சைட் ட்ராப்பான உமனை சேவ் பண்ணினார். ஆனா டேஞ்சர் இன்னும் முடியல. பிரிட்ஜுக்கு அப்பால் ஒரு மேன் தனது லாஸ்ட் டாட்டரை சர்ச் பண்ணி கொண்டிருந்தார். சடாரென அவர் மேல் பார்த்தார். ஒரு மாசிவ் கார்கோ ஷிப் பிரைட்ஜுக்கு மேல் கனைனர்ஸோடு சிக்கி இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு வயர் ஸ்னாப் ஆகி உடனே ஒரு கேர்ள் ஐ கில் பண்ணியது. அந்த மேன் பேனிக்காக எவ்ரிவேர் ரன் பண்ண ஆரம்பிச்சாரு. முன்னாடியே இருவர் கிரஷ் ஆயிருந்தார்கள். ஒரு வினாடி தாமதம் கூட அவர் உயிரை எடுத்திருக்கும். பியூர் லக்காக அவர் ஒவ்வொரு முறையும் டெத்தை தப்பித்தாரு. ஆனா இறுதியில் பேனிக்னால் அவரும் கிரஷ் ஆயிட்டார். அந்த சமயம் ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. பிளாஸ்டால் பல கண்டெய்னர்ஸ் சிட்டிக்கு விழுந்து கட்டிடங்கள் அழிக்கப்பட்டன. அதுல ஷாக்கிங் பார்ட் என்னன்னா, சிலர் ஃபர்ஸ்ட் டிசாஸ்டர்ல சம்ஹவ் சர்வைவ் பண்ணினாலும் அவர்களுக்கு முன் இன்னொரு மேசிவ் சுனாமி வந்தது. இது ப்ரீவியஸ் வேவை விட டபுள் ஹைட். இப்போதோ அந்த சுனாமி முழு சிட்டியையே முழுமையாக ஸ்வாலோ பண்ணியது. ஃபார் பார்ட் 2, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் விசிட் மை சேனல்.